நம்முடைய தேவனினுடைய இருதய துடிப்பை உணர்ந்து கொள்ள துடிக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 27வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தினுடைய தலைப்பு தீருவின் மேலே ஒரு புலம்பல் பாட்டு. மிகவும் உன்னதமாக கொடிகட்டி வணிபத்தில் உலகத்தில் மிக சிறந்து விளங்கின அந்த தீருவின் மேலே ஒரு ஒப்பாரி பாட்டு என்று சொல்லி இங்கே எசேக்கியேல் எழுதுகிறதை பார்க்கிறோம். புலம்பல்கள் அல்லது ஒப்பாரி என்பது ஒரு இலவு வீட்டில் ஒரு தனிநபர் சம்பந்தமாக பாடப்படக்கூடிய பாட்டு. ஆனால் இங்கே தீர்க்கதரிசிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நகரத்தை குறித்தோ அல்லது நாட்டை குறித்தோ அவர்கள் மொத்தமாக அந்த தேசத்தின் அழிவுகளை குறித்து பாடும்படியாக இப்படிப்பட்ட காரியங்களை பயன்படுத்தினார்கள். இங்கே தீர்வானது உலக எல்லா இடத்திலிருந்தும் வரவழைக்கப்பட்ட விலையேறப்பெற்ற பொருள்களால் கட்டப்பட்ட ஒரு அழகிய கப்பலுக்கு ஒப்பிடப்படுகிறதை பார்க்கிறோம். உலகத்தை வெற்றி கொண்ட இராணுவ வலிமை கொண்ட நாடு அல்ல இந்த தீரு. தீருவில் வாழ்ந்த மக்கள் வணிகர்கள், அனைத்து வணிக பொருட்களும் அங்கு இருந்தன. இது உலக பார்வையிலேயே புகழப்படக்கூடிய ஒரு நகரமாக விளங்கியது. வசனம் 3 பிற்பகுதியில் நீ உன்னை பூரண சௌந்தரியவதி என்கிறார் என்று சொல்லித்தான் இங்கே எசேக்கியேல் சொல்லுகிறார். கடல்களின் நடுமையத்தில் உன் தங்குமிடம், அதாவது தாவரம் இருக்கிறது. உன்னை கட்டினவர்கள் உன்னை பூரண வடிவாக கட்டினார்கள் என்று சொல்லி ஒரு அருமையாக உச்சிதமாக விலையேறப்பட்டதாக பூரணமாக கட்டப்பட்ட ஒரு கப்பலுக்கு இந்த தீர்வானது ஒப்பிடப்படுகிறது. ஏனென்று சொன்னால் 5ஆம் வசனத்தில் சேனீரிலிருந்து தேவதாரு மரங்கள் கப்பற் பலகைகளை செய்கிறதற்காக கொண்டு வரப்பட்டது. சேனீர் என்பது எர்மோன் மலையினுடைய இன்னொரு பெயர். அதே போல லீபனோனினுடைய அந்த கேதுரு மரங்களை கொண்டு வந்து பாய் மரங்களை செய்தார்கள். இந்த கப்பலை செய்கிறதற்கு அதை பயன்படுத்தினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே போல பாசானினுடைய கர்வாலி மரங்களை கொண்டு துடுப்புகளை செய்தார்கள் என்று வசனம் 6 பார்க்கிறோம். அதே போல கித்தீம் தீவுகளிலிருந்து, அதாவது சைப்ரஸ் தீவுகளிலிருந்து ஆசூர் மரத்தால் வாரிப்பலகைகளை செய்து அதில் யானை தந்தங்களை அழுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். எகிப்திலிருந்து வந்த சித்திர தையலுள்ள சணநூல் புடவையை நீ விரித்த பாயாய் அதை பயன்படுத்தினால் எலிசா தீவுகளிலிருந்து வந்த இளநீளமும் இரத்தாம்பரமும் உன் விதானமாய் இருந்தது என்று சொன்னால், அது பந்தல் போடுகிறதற்கு நீ இரத்தாம்பரமாக நீ அந்த எலிசா தீவுகளிலிருந்து வந்த இளநீளத்தையும் இரத்தாம்பரத்தையும் நீ பயன்படுத்தினா என்று சொல்லப்படுகிறது. 8ஆம் வசனத்தில் சீதோன் அர்வாத் என்னும் பட்டணங்களின் குடிகள் உனக்கு தண்டு வலிக்கிறவர்களாய் இருந்தார்கள். 9ஆம் வசனத்தில் கேபாரின் முதியோரும் அதன் சாஸ்திரிகளும் உன்னில் கப்பத்து பார்க்கிறவர்களாய் இருந்தார்கள். அதாவது கடலின் சகல கப்பல்களும் அவைகள் உள்ள கப்பல்காரர்களும் உன்னோட தொழில்துறை வியாபாரம் செய்வதற்காக உன்னிடத்தில் இருந்தார்கள் என்று சொல்லி இங்கே ஒரு அருமையான எல்லா தேசத்திலையும் அந்த நாட்களில் சிறந்து விளங்கின காரியங்களை கொண்டு பொருட்களை கொண்டு இந்த கப்பலானது கட்டப்பட்டது என்று சொல்லி முதல்ல எசேக்கியேல் வர்ணித்து விட்டு உலகத்தின் பார்வையிலேயே அத்தனை விலையேறப்பெற்றதாக எல்லாருடைய கண்களும் இச்சிக்கப்படத்தக்கதாக பார்வைக்கு இன்பமானதாக இந்த கப்பலை போன்று இந்த தீர்வானது காணப்பட்டது என்று சொல்லி விவரித்துட்டு தொடர்ந்து சொல்லுகிறார். 27:10 உனக்கு பெர்சியரும் லூதியரும் பூத்தியரும் உன் இராணுவத்தில் போர் வீரர்களாயிருந்து உனக்குள் கேடகமும் தலைச்சிராயும் தூக்கி வைத்து உன்னை அலங்கரித்தார்கள் என்று சொல். அதாவது அந்த நகரத்தில் தூர இடங்களிலிருந்து இராணுவ வீரர்களெல்லாம் அவங்க செலக்ட் பண்ணி அவங்க நியமிக்கிற அளவிற்கு அவர்கள் செல்வம் மிகுந்தவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு துருக்கி என்று அழைக்கப்படுகிற இடத்துல தான் லூதியா இருக்குது. வடக்கு ஆப்பிரிக்காவினுடைய அந்த ஆப்பிரிக்காவின் எகிப்துக்கு மேற்கே உள்ள அந்த பூத்து தான் இன்னைக்கு லிபியா என்று அழைக்கப்படுகிறது. இப்போ அதற்கு கீழாக இந்த கப்பலில் பெரிய சந்தையானது, அதாவது தொழில்துறையானது தொடங்கப்பட்டிருக்கிறது என்கிறதை 12ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரையிலும் எசேக்கியேல் இங்கே விளக்குகிறார். இந்த பகுதியில் தீர்வினுடைய எல்லா பக்கங்களில் உள்ள நகரங்களையும் நாடுகளையும் பற்றி இந்த இடத்துல எசேக்கியேல் பேசுகிறார். சில தூரத்தில் உள்ளவைகள் தர்சீஸ்ல இருந்து இந்த கப்பலில் வெள்ளி, தகரம், இரும்பு, ஈயம் விற்கிற அந்த மனிதர்கள் வந்தார்கள் என்று சொல்லுகிறார். அதாவது ஒரு ஹார்ட்வேர்ஸ் வச்சிருக்கிற அளவிற்கு எல்லா பொருள்களையும் வைக்கிற தர்சீஸில் காணப்பட்ட அந்த பொருட்கள் காணப்பட்டன. யாவான்
என்கிறது கிரேக்க தேசம். தூபால், மேசேக் அவர்கள்லாம் மனுஷர்களையும் வெண்கல பாத்திரங்களையும் கொண்டு வந்து அங்கே வைத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. தெற்கு ஆசியாவில் உள்ள அர்மேனியா இருக்கிற இடத்துல தான் அன்னைக்கு தொகர்மா என்று அந்த பட்டணம் இருந்திருக்கிறது. அங்கே கோவேறு கழுதைகள் மிகவும் பெயர் வாய்ந்ததாக இருந்தபடினால அவர்கள் அதை விற்பதற்காக கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி 15ஆம் வசனத்தில் தேதான் குமாரர்கள் இவங்க யானை தந்தங்களை கருங்காலி மரங்களெல்லாம் கொண்டு வந்தார்கள். அதே போல தமஸ்கு, அதாவது சீரியாவின் தலைநகரிலிருந்து கெல்போனின் திராட்சை ரசத்தையும் வெண்மையான ஆட்டு மயிரையும் உனக்கு விற்றார்கள். 19ஆம் வசனத்தில் தான் நாட்டார் வந்து துளக்கப்பட்ட இரும்பு, லவங்கம், வசம்பு இவைகளை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. 17 யூதர்களும் அவர்கள் கொண்டு வந்து அநேக பொருட்களை கொடுத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. மின்னித், அம்மோனியாவின் பட்டணம், இங்கு கோதுமையும் தேனையும் எண்ணெயையும் பிசின் தைலத்தையும் உன் தொழில்துறைக்கு கொண்டு வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே போல அரேபிய தீபகற்பத்தில் உள்ள பகுதிகளை குறிக்கிற அந்த அரேபியர், கேதானியர்களுடைய சகல பிரபுக்களும் ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டுக்கடாக்கள் கொண்டு வந்து உன்னோட வியாபாரம் செய்தார்கள். சேபா, ராமா பட்டணங்களின் வியாபாரிகளும் சகலவிதமான சம்பாரங்களை, அதாவது நறுமண பொருட்களை எல்லாம், சகலவித இரத்தின கற்கள், பொன்னு உன் சந்தையில கொண்டு வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. மெசொப்பொத்தேமியா என்று அழைக்கப்பட்ட இஸ்ரவேலுக்கு வடகிழக்கில் உள்ள பட்டணங்களின் பகுதிகளிலும் குறிக்கிற அந்த இடத்திலிருந்து உனக்கு வியாபாரத்திற்கு அநேக காரியங்களை கொண்டு வந்தார்கள். ஆரான், கண்ணே, ஏதேன், சேபா, அசீரியா, கில்மாத் பட்டணத்தாரும் உன்னோட வியாபாரம் பண்ணினார்கள். இவர்கள் சகலவித உயர்ந்த சரக்குகளையும் இளநீல பட்டுகளையும் விசித்திர தையல் ஆடைகளை அடங்கிய புடவை கட்டுகளையும் விலை உயர்ந்த ஆடைகளையும் கேதுரு மர பெட்டிகளையும் கொண்டு வந்து வியாபாரம் பண்ணினார்கள் என்று சொல்லப்படுகிறது. நீ கடலின் நடுவிலே உன்னை பூரணப்படுத்தி உன்னை மிகவும் மகிமைப்படுத்தினாய். உன் தொழில் துறையில் தர்ஷீஷ் கப்பலாட்கள் உன்னை போற்றி பாடினார்கள் என்று சொல்லி மிகவும் உன்னதமான நிலைமைக்கு கொண்டு செல்லப்பட்ட தீர்வினுடைய நிலைமையை முதலிலே இங்கே எசேக்கியேல் விளக்கி காண்பிக்கிறார். இன்றைக்கு ஒரு பட்டணமாக இருந்தாலும் சரி, ஒரு தேசமாக இருந்தாலும் சரி, ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் சரி, தன்னை பூரணப்படுத்தி கொள்ளுகிறதற்கும், தன்னை பூரணம் உள்ளவனாய் மாற்றிக்கொள்ளுகிறதற்கும், தன்னை உயர்ந்த இடத்திலே வைப்பதற்கும், உலகத்தினுடைய ஆசைகளினால, அவைகளின் இச்சைகளினால தன்னை நிரப்பக்கூடியவனாய் இருக்கிறான் என்று சொல்லி ஒரு பக்கத்தில் இந்த உலகத்தினுடைய ஆசைகளால், இந்த உலகத்தினுடைய ஆஸ்திகளால், இந்த உலகத்தினுடைய இச்சைகளினால, இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்களினால, இந்த உலகத்தினுடைய காரியங்களினால தங்களை நிரப்புகிறவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆடம்பர கப்பலுக்கு தீர்வை போல ஒப்பிடப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த தீர்வினுடைய கேரக்டர் என்ன? இவர்கள் காலை நேரங்களில் அதிகமாய் தொழிலை செய்து தொழில் துறைகளில் சிறந்து விளங்குவார்கள். ஈவினிங் டைமில் போன அதிகாரத்தில் 26:13 சொல்லப்பட்டது போல அவர்கள் கிண்ணறங்களை வாசித்து களியாட்டங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக, நேரப்போக்கு செய்கிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். இந்த 2 காரியம்தான் இன்றைக்கி உலகத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கி எல்லா மக்களையும் பார்க்கும் பொழுது தேவனை நினைப்பதற்கு நேரமற்றவர்களாக காலையிலே எழும்பி பிஸியாக தங்களுக்குரிய காரியங்களை, வேலைகளை முடிக்கிறார்கள். பெண்கள் தங்களுடைய குடும்பத்தின் காரியங்களை அத்தனை வேகமாக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார்கள். ஆண்கள் தொழில்துறைக்கு சென்று மிகப்பெரிய காரியங்களை செய்யணும்னு சொல்லி எல்லாரும் பிஸியாக ஓடுகிறார்கள். செய்து முடித்து விட்டு ஈவினிங் டைமில் அவங்க ரெஸ்ட் கிடைக்கிற நேரத்திலையும் தேவனை தேடாதபடி ஒரு டிவிக்கு முன்பாகவோ அல்லது மொபைல் ஃபோன்களை கைகளிலே வைத்து கொண்டு உலகம் முழுவதையும் சுற்றி அடித்து விட்டு களியாட்டங்களிலும் மற்ற காரியங்களிலும் இசைகளிலும் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு சிற்றின்பங்களில் தங்களை மூழ்கடித்து தங்களை அழிக்கிறவர்களாக காணப்படுகிறது போலத்தான் அன்றைக்கு தீர்வும் காணப்பட்டது. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன என்று சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். அதனால தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட வாழ்கிற தேசமாய் இருந்தாலும் சரி, பட்டணமாய் இருந்தாலும் சரி, தனி மனித வாழ்வாய் இருந்தாலும் சரி, 26ஆம் வசனத்தில் சொல்கிறார், ஆழமான இடத்துக்கு தண்டு வலிக்கிறவர்கள் உன்னை கொண்டு போவார்கள், கொண்டல் காற்று உன்னை உடைத்து போட்டது என்று சொல்லி இங்கே ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். இது எதை குறிக்கிறது? அவர்கள் தங்களுடைய கப்பல்களை ஓட்டுகிறதற்கு சாஸ்திரிகளை பயன்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். வான சாஸ்திரிகள் அவர்கள் நட்சத்திரங்களை கொண்டு அத்தனையாக
காரியங்களை பார்க்கக்கூடியவர்கள். நம் புதிய ஏற்பாட்டிலேயே பார்க்கிறோம், அங்கே வான சாஸ்திரிகள் ஏரோது அரண்மனையிலேயே வந்து கேட்கிறார்கள், இங்கே யூதர்களுக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, அவருடைய நட்சத்திரத்தை பார்த்துட்டு நாங்கள் வந்தோன்னு சொல்கிறாங்க. அத்தனையாக விண்மீன்களை பார்த்து இரவு நேரங்களை கப்பலை ஓட்டக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்த மிகப்பெரிய வானவியலை கற்றுக்கொண்டவர்கள் அந்த கப்பல்களில் இருந்து தண்டு வலித்து அவைகளை ஓட்டிச் சென்றார்கள். அப்படிப்பட்ட திறமை வாய்ந்தவர்கள் இருந்த போதிலும் கூட ஆழமான இடத்துக்கு தண்டு வலிக்கிறவர்கள் உன்னை கொண்டு போனதுனால கொண்டல் காற்று உன்னை உடைத்து போட்டது என்று சொல்லுகிறதை பார்க்கிறது. எதை குறிக்கிறது? ஒரு உலக பிரகாரமான மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை இந்த உலகத்தோடு கூட ஈடுபடுத்தி தன் வாழ்க்கையை கட்ட நினைத்து தன்னுடைய வாழ்க்கையை உருவாக்க நினைத்து பகல் முழுவதும் பிரயாசப்பட்டு விட்டு அந்த பிரயாசத்தினுடைய களைப்பில் மற்ற நேரங்களில் அந்த உலகத்தினால் கிடைக்கக்கூடிய சிற்றின்பங்களுக்கும் சந்தோஷங்களுக்கும் தன்னை ஈடுபடுத்தி கொள்வான் என்று சொன்னால் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் அவனுடைய ஜீவன் நஷ்டமடையக்கூடியதாக இருக்கிறபடினால அவன் நிச்சயமாக தேவ தண்டனையை பெறக்கூடியவனாக மாறிவிடுவான் என்று சொல்லித்தான் இங்கே எசேக்கியேலின் மூலமாக அன்றைக்கு தீர்வுக்கு செய்து கொடுத்த என் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஒரு பக்கத்தில் மிகவும் ஆடம்பரமாக மிகவும் கண்களை இழுக்கக்கூடிய கவர்ச்சியான காரியங்கள் காட்டப்படுகிறது. இன்னொரு இடத்துல உலகத்தில் மேன்மையான அந்த காரியங்களை விட சிறந்த என் ஆண்டவர் தேவனுக்கு சமமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் பாவத்தின் தீயில மாட்டிக்கொண்ட மனுக்குலத்தை மீட்கும்படியாக இந்த உலகத்தில் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்கள் போல ஆனது போல அவர் அப்படியே மாறி இந்த மனு குலத்துக்கு அவர் மனித ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக அவர் வந்தார. அவர் தன்னுடைய ஜீவனை அந்த கல்வாரி சிலுவையில ஊற்றி தன்னுடைய எல்லா சொட்டு இரத்தத்தையும் மனுக்குலத்தின் மீட்பிற்காக சிந்தி அழகற்றவராய் மாறினவர் இன்னொரு பக்கத்தில் நமக்கு முன்பாக வைக்கப்படுகிறார். ஒரு பக்கத்தில் உலகத்தினுடைய எல்லா ஆசைகளும் உலகத்தினுடைய எல்லா இச்சைகளும் வைக்கப்படுகிறது. உலகமும் அதன் இச்சைகளும் ஒளிந்து போகும் என்று வேதம் சொல்கிறது. அவைகள் எல்லாம் ஒரு பக்கத்தில் வைக்கப்படுகிறது. ஒரு அந்த பகுதியில் உழைப்புகளும் களியாட்டங்களும் மாத்திரம் காணப்படுகிறது. உழைப்புகளும் அந்த களைப்பை போக்குகிறதற்கான சிற்றின்பங்களும் காணப்படுகிறது. இந்த இடத்துல பேரின்பத்தை தரக்கூடிய இயேசு அழகற்றவராக அவருடைய சரீரமெல்லாம் உளப்பட்ட நிலம் போல மாற்றப்பட்டவராக அவர் விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லாதவராக அவர் மனிதனோடு கூட உறவாட துடிக்கிற ஒரு பக்கத்தையும் வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து இருக்கிறார்கள், ஒரு 3 மணியிலிருந்து 5 மணி அதிகால வேளையில் ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் மனிதர் குலத்தோடு கூட உறவாட துடிக்கிறது என்பதை கண்டு கொண்டிருக்கிறார்கள். எந்த உறவு எந்த ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் என்று அவர்கள் சொல்ல முடியல. ஆனால் அவர்கள் 3 மணியிலிருந்து 5 மணி அந்த அதிகால வேளையில மனிதனோடு கூட ஒரு மிகப்பெரிய வல்லமை உள்ள ஒரு சக்தி அது உறவாட துடிக்கிறது என்று சொல்கிறார்கள். அதில் வேதத்தில் அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. பகலின் குளிர்ச்சியான வேளையில் அங்கே ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளோடு கூட உறவாடும்படி கடந்து சென்ற என் ஆண்டவர் இன்றைக்கும் மனுக்குலத்தோடு கூட உறவாடும்படியாக தொழில் துறைகளில் சிறந்து விளங்குகிறார்கள். தங்களை உயர்த்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். களியாட்டங்களினாலும் சிற்றின்மங்களினாலும் தங்களை அவர்கள் திருப்திப்படுத்த நினைக்கிறார்கள். ஆனால் உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தை உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தரும்படியாக தன்னையே பலிபீடத்தில் ஏற்றி பிதாவுக்கு சுகந்த வாசனையான பலியாக ஒப்பு கொடுத்த அழகற்றவராய் நமக்காக மாற்றப்பட்டவர் பாவத்தினுடைய அந்த தீக்குள்ள மாட்டிக்கொண்ட நம்மை காக்கும்படியாக சரீரத்தில் அந்த கேடு அடைந்தவர் அவரே ஆண்டவர். ஒரு 10 நிமிடமாவது நம்முடைய வாழ்வினுடைய முதல் பகுதியில் வாழ்க்கையினுடைய நாம் ஒவ்வொரு நாளினுடைய முதல் நேரத்தை அவருக்கு கொடுக்கும்படியாக அவரோடு கூட உறவாடும்படியாக அவர் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். ஒரு கதையின் மூலமாக இந்த சத்தியத்தை நாம் கொஞ்சம் ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். அங்கே ஒரு ஊரில் ஒரு அம்மா இருந்தாங்க, தகப்பன் கிடையாது, ஒரு சின்ன கை குழந்தை இருந்தது. அவர்கள் உழைத்து தான் தன்னையும் தன்னுடைய சின்ன குழந்தையும் காப்பாற்ற வேண்டும். தொட்டில குழந்தைகள் தூங்குகிற நேரத்தில் அருகில் உள்ள வீடுகளில் சென்று அவர்கள் வேலை செய்கிறவங்களா காணப்பட்டாங்க. ஒரு நாள் வேலை செய்துட்டு அவங்க திரும்பி வருகிற நேரத்தில் பார்த்தா வீடு தீப்பிடிச்சு எரிகிறது. சுற்றி நிறைய பேர் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. உள்ள குழந்தை தொட்டில தூங்கி கொண்டு இருக்குது. இந்த அம்மா கத்துறாங்க, ஐயோ என்னுடைய குழந்தை தொட்டிலுக்குள்ள
அங்க தூங்கிட்டு இருக்கிற வீடு தீப்பிடிச்சு எரித, தீக்குள்ளையின் குழந்தை மாட்டிக்கொண்டதை யாராவது காப்பாற்றுங்க, உள்ள போக முடியாத அளவுக்கு தீயினுடைய அகோரம் அத்தனையாக அவைகள் காணப்படுது. அந்த ஊர்லேயே திடகாத்திரமான அழகான ஒரு வாலிபன் இந்த தாயினுடைய குரலை கேட்டு ஓடி வந்து உள்ளே சென்று அந்த குழந்தையை அவன் தூக்கி கொண்டு காப்பாற்ற முயன்று வெளியே வருகிற நேரத்தில் அவனுடைய உடம்புகளெல்லாம் தீ காயங்கள் பட்டு அவனுடைய உடம்பு அந்த கேடு அடைந்து விட்டது. குழந்தையின் மேல ஒரு காயம் கூட படாதபடி அந்த குழந்தையை பாதுகாத்து தாயின் இடத்துல கொண்டு வந்து கொடுத்து விட்டான். தாய் பார்த்தா குழந்தைக்கு ஒரு காயம் கூட இல்லை, உயிரோடு கூட கிடைச்சிச்சு. ஆனா அந்த வாலிபனுடைய சரீரமெல்லாம் அது ஒரு அழிக்கப்பட்டு ஒரு அப்படியே காயங்கள் ஆக்கப்பட்டு நாளடைவில் அவனை பார்க்கறதற்கு அவ்வளவு அருவருப்பானவனாக அவன் மாறிவிட்டான். சில நேரங்களில் 3 மாதங்களுக்கு ஒரு முறை, 6 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த தாயை தேடி வருவான். அந்த வீட்டுக்கு வந்த அந்த அம்மா மிகுந்த கண்ணீரோடு கூட அவனுக்கு ஏதாவது வணக்கம் செலுத்தி சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த மகன் வளர ஆரம்பித்தான். பார்ப்பான், இவ்வளோ அருவருப்பாக இருக்கிறார் இந்த ஆளை, இவரை கூட்டு வீட்டில் உட்கார வச்சு அம்மா அவருக்கு டீ கொடுக்குறாங்க, அவங்க சாப்பாடு கொடுக்குறாங்களே, கண்ணீரோடு கூட ஏன் வரவேற்கிறாங்கன்னு சொல்லி அவ்வளவு வெறுப்பு அவனுக்கு இருந்துச்சு. அவன் கல்லூரிக்கு செல்லுகிற அளவிற்கு வளர்ந்து விட்டான். ஒரு நாள் கல்லூரி அந்த வழியாக இந்த பெரியவர் நடந்து வருகிற அந்த நேரத்தில் உடம்பெல்லாம் அத்தனை அருவருப்புகள் நிறைந்து அவர் அந்த பையனை பார்த்த உடனே பாசத்தோடு கூட பக்கத்தில் போய் அவன் நண்பர்களோடு கூட நின்று கொண்டிருக்கும் பொழுது நல்லா இருக்கிறாயான்னு சொல்லி கேட்ட பொழுது இவன் ஒரு பதிலும் சொல்லலை. கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாம் சொன்னாங்க, எவ்வளவு அருவருப்பான ஒரு ஆளை நீ பழகி வச்சிருக்கிய, அது யாருன்னு சொல்லல அவனை கேலி செய்தார்கள். அவனுக்கு மிகுந்த கஷ்டமா மாறிடுச்சு. நம்ம அம்மா கொடுக்கிற இலக்காரம் இவர் கல்லூரி வாசல்ல வந்து என்ன கேட்டுட்டாருன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து தாயினிடத்தில் அத்தனை கோபமாக அவன் சண்டையிட்டான். ஏமா அவரை நீங்க வீட்டில் ஏற்றுக்கொண்டு சாப்பாடு கொடுக்குறீங்க, இவ்வளவு அருவருப்பா இருக்கிறார, ஊர்ல யாருமே ஏற்றுக்கொள்றது இல்லையே, நீங்க ஏற்றுக்கொள்ளுகிறீங்களேன்னு சொல்லி கேட்ட பொழுது தாய் கண்ணீரோடு கூட ஒரு காரியத்தை சொன்னாங்க. நீ இன்னைக்கு உயிரோடு கூட இருந்து இத்தனை அழகுள்ளவனாய் இருப்பதற்கு ஒரே காரணம் அவன் வாலிபனாய் இருந்த பொழுது தன்னுடைய அழகை இழந்தபடினால்தான். நீ தீக்குள்ள ஒரு நாள் மாட்டிக்கொண்டா, நான் வெளியே நின்று கதறினேன், ஒரு ஆளு கூட இந்த ஊர்ல உன்னை கொண்டு காப்பாற்றி தருகிறதற்கு முடியல, என்னாலையும் உள்ள வர முடியாத சூழ்நிலை. அத்தனை அந்த தீயினுடைய தாக்கம் அவ்வளவு கொடுமையாக இருந்தது. அந்த தீயினுடைய தாக்கத்தையும் பொருட்படுத்தாம உள்ள சென்று உன்னை தன்னுடைய மார்போடு தூக்கி வந்தவன் தன்னுடைய வாலிபத்தின் அழகெல்லாம் இழந்துட்டான், உன்னாலதான் அந்த கேடு அடைஞ்சிருக்கிறான்னு சொன்ன போது அவனுடைய உடம்பெல்லாம் நடுங்கிட்டு கண்ணீரோடு கூட சொன்னான், அவரை பார்த்து நான் எப்படியாவது மன்னிப்பு கேட்கணும், அவரை நான் இவ்வளவோ இருதயத்தை காயப்படுத்திட்டேன்னு சொன்னான். இன்னைக்கும் நமக்காக பாவத்தினுடைய அந்த தீயில மாட்டிக்கொண்ட நம்ம பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி இருக்கிற அந்த தண்டனைக்குள்ளாக அந்த மரணத்திற்குள்ளாக இறங்கி வந்து பாதாளம் வரையிலும் சென்று அந்த மரணத்தை ஜெயித்தவராக இதோ மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உடைய திறவுகோள்களை உடையவராக இருக்கிறேன் என்று சொல்லி வந்த என் ஆண்டவர் ஷாரோனின் ரோஜாவாக பள்ளத்தாக்கின் லீலியாக 1000 10,000களில் அழகுள்ளவராக இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு காரியத்தையும் அந்த நேசத்துக்காக கொடுத்தாலும் அசட்டை பண்ணப்படக்கூடிய அளவிற்கு அத்தனை நேசமுடையவரை தான் இன்னைக்கு நம்ம தேடாதபடி உலகத்தின் தொழில் துறைகளிலும் உலகத்தினுடைய அநேக காரியங்களிலும் பிஸியாய் நம்மை மாற்றிக்கொண்டு மற்ற நேரம் கிடைக்கிற நேரங்களில் நம்முடைய இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்து களியாட்டங்களுக்கும் மற்ற காரியங்களுக்கும் ஒப்பு கொடுத்து வாழ்கிறோம். வாழ்க்கையில் ஒரு மணி நேரம் கூட அவருக்கு 24 மணி நேரத்தை தந்து அவருக்கு கொடுக்கிறதற்கு மனதில்லை. இன்றைக்கு நமக்காக விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லாத அளவுக்கு அந்த கேடடைந்த அந்த இயேசு இன்றைக்கு நம்மோடு கூட உறவாட துடிக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறாரு. ஏன்னு சொன்னா, அப்பா நான் உன் வாழ்க்கையில உன்னுடைய கப்பல்ல நான் ஏறலன்னா, உன்னுடைய வாழ்க்கை கப்பல்ல நான் ஏறி வரலன்னா, உன்னுடைய நான் ஏறி வரலன்னா, இன்றைக்காவது ஒரு நேரத்தில் நீ எல்லாம் சிறந்து இருக்கிற எல்லாம் எனக்கு தெரியும், இந்த உலகத்தில் எப்படி வாழணும்னு கற்றுக்கிட்டேன், எப்படி உழைக்கணும்னு கற்றுக்கிட்டேன், எப்படி சம்பாதிக்கணும்னு கற்றுக்கிட்டேன், எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டேன்னு சொன்னாலும் சத்ருவானவனுடைய கரங்கள்ல இருந்து வாழ்க்கையில் அடிக்கக்கூடிய புயல் காற்றுகள்ல கொண்டல் காற்றுகள்ல இருந்து விடுதலை செய்யணும்னு சொன்னா, அவர் நம்முடைய வாழ்க்கை படகுல வாழ்க்கை கப்பல்ல இருந்தார் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய கப்பல் கரை சேரும். இல்லைன்னா நடு
கடல்ல கொண்டல் காற்றை கொண்டு வருகிற சத்ருவினால நம்முடைய வாழ்க்கை அழிக்கப்பட்டு போய்விடும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி அவன் வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மை விடுதலை செய்ய முடியும். ஒவ்வொரு நாளும் அவருக்கு நேரத்தை கொடுத்து அவரை சந்திப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.